இந்தியா vs பங்களாதேஷ் ரெண்டு மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை சேப்பாக்ல இன்னைக்கு முதல் நாள் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தோம்னா பிளேயிங் லெவல்ல ரெண்டு டீம்லயுமே 3 ஃபாஸ்ட் பவுலர் போயிருந்தாங்க சென்னை சேப்பாக் பிச்சில். ஏன்னு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ண பங்களாதேஷ் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போறதா சூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற விதமா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஹசான் முகமது ஒரு ட்ரீம் ஸ்பெல்ல அந்த சுப்மன் கில் அடுத்து விராட் கோலி போன்ற இந்தியாவோட டாப் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரிஷப் பண்டும் ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் செஷன் முடிந்த வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு 50 அடிக்க அடுத்து ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தா அவரோட கம்பேக் இன்னிங்ஸ்ல அடுத்து அவரும் அவுட் ஆக மொத்தம் இந்தியா அப்போதைக்கு 144க்கு 6 விக்கெட் விழுந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அடுத்து ரவீந்திர ஜடேஜா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சென்னை எங்களோட கோட்டன் சொல்ற மாதிரி, அதாவது பார்த்தோம்னா இது முத்துப்பாண்டியோட கோட்டன் சொல்ற மாதிரி ஜடேஜாவும் அஸ்வினும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு டேஸ் பிளே முடியறப்ப ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு 100 அடிச்சிட்டாரு. அடுத்து ரவீந்திர ஜடேஜா மட்டும் ஒரு 70 ரன் 80 ரன் கிட்ட ஹேங் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நாளைக்கு காலையில் செஞ்சுரி அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. அதுபடி பார்த்தோம்னா இந்த டே முடியறப்ப இன்னைக்கு இந்தியாவோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 339க்கு 6 விக்கெட் விட்டுருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா மட்டுமே ஒரு 150 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவோட தடம் புரண்டு போன இன்னிங்ஸை தலை தூக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.